வெளிநாட்டில் பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரை செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இவர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை பாய இருக்கிறது? விவரங்கள் என்ன தாய்மானவன்? பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என ரிவீல் செய்து சமூக வலைதளங்களை காணொளி வெளியிட்ட விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. குறிப்பா தமிழகத்தை பொறுத்தமட்டில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிவது தடை செய்யப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பிரபல யூடியூபர் இர்ஃபான் எங்கு தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என தீர்மானித்தார், எங்கு ஸ்கேன் செய்தார் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தற்போது சுகாதாரத்துறை சேகரிக்க தொடங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இர்ஃபானை பொறுத்தமட்டில் துபாயில தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என கண்டறிந்து பார்ட்டி வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெளிநாட்டுல பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இதுதான் என அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சுகாதாரத்துறை சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் என்பது இர்ஃபானுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. மேலும் காவல்துறையிலும் யூடியூபர் இர்ஃபான் மீது புகார் கொடுக்க இருப்பதாக சுகாதாரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ விவகாரம் என்பது காலையிலேயே பேசுபொருளாக அமைந்த நிலையில தமிழகத்தை பொறுத்த மட்டும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிவது குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இர்ஃபான் எவ்வாறு இந்த ஸ்கேன் சென்டரை அணுகினார் என்பது தொடர்பாக முதலில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அப்போது துபாயில் தான் இர்ஃபான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை குறித்தான விவரங்களை கேட்டறிந்ததாக தகவல் என்பது வெளியிடப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளுடன் ஒப்பிடுகையில் அது தவறில்லை என தெரிய வந்தது. ஆனால் இருந்த போதிலும் இர்ஃபான் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களை தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை குறித்தான தகவலை வெளியிட்டிருப்பது மற்ற மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகாதார கட்டமைப்பு மற்றும் சுகாதார விதிகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய நிலையில் இர்ஃபானிடம் இது குறித்து விளக்கம் கேட்க இருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது மீண்டும் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நோட்டீஸ் என்பது இர்ஃபானுக்கு வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.